பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேணும் வல்லவரே, நல்லவரே, வரவேணும் வல்லவரே, நல்லவரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஊரடங்கின் காரணமாய் தொடர்ந்து பல வாரங்களாக எங்கள் வீடுகளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் முகமுகமாய் ஒருவரை சந்தித்து உம்மை ஆராதிக்கிற நாளை வாஞ்சித்து ஒரு சமூகத்தில் வருகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றித்தாரும். இது ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கட்டும். முழு மனதோடு உம்மை தேடுகிற ஒரு மக்களாக ஆண்டவரை நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கள். சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மனதோடு ஒருமித்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் ஒரு மகிமையான பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனாலும் உதவி செய்கிற ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளை ஆடியோ ஆப்ரேட் பண்ணுகிற சகோதரனை ஆசீர்வதிக்கும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் 16வது பாடலை பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமே துதிப்பாய்
மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னோவாயோ கிழக்குமே இந்தூரமே என்னோவாயோ கிழக்குமே இந்தூரமே மண்ணில் உன் பாவம் மகனற்ற தூரமே நாளும் துதிப்பார் என்னாத்துமாவே நீ என்னாலும் துதிப்பார் தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடி நங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளை அவரோடு நீ தங்கினா எந்த வேளை அவரோடு நீ தங்கினா சொந்தம் பாராட்டியே துதி சுகமாய் என்னாலுமே துதிப்பாய் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். 42வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். 42வது சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவனுடைய ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதி மேல் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை வெந்திப்பதில் என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆராதனையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களை ஒரு விஷயம் நீர் சுத்திகரியும். எங்கள் பாவங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தி பரிசுத்தராய் வாழ்ந்தி அதுபோல உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களும் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். எங்கள் இருதயத்தை நீர் ஒரு விஷயம் கல்வி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கிருபைகள் மேல் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பொழிந்து அருளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மன்னிக்கிறவர், மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர், திருமணமுடைய பிள்ளைகாயங்களை மாற்றுகிறவர், பாவத்தினால் எழுந்து போன சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிற தேவன், எங்கள் மேலே
இரக்கமாயிருக்கும்படியாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த கொடிய காலங்களுக்காக ஆண்டவரே இப்படி சமூகத்தில் வருகிறோம். யாரும் நினைத்திராத ஒரு கால கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற அதே சமயத்தில் உண்மை ஆராதிக்கவும் ஒன்று போட முடியாத ஒரு நெருக்கடியில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். கொரோனா வைரஸ்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். COVID-19 வியாதிக்காக ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை மட்டும் நீ பாதுகாத்திருக்கிறேன், அதற்காக நன்றி சொல்கிறோம். இன்னொருகளை பாதுகாத்துக் கொள்ளும். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களும் சீக்கிரமாய் மீண்டு வருவதற்கு தேவனை கிருபையை பாராட்டுவீராக. எங்கள் சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் நீ தனித்தனியாய் அறிந்திருக்கிறீர். அந்த குடும்பங்களில் காணப்படுகிற அதனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் நாமளே சொல் பிறவாதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அதனுடைய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நம்ம சமூகத்தில் கொண்டாடுகிறோம். சபையாக நாங்களும் ஆண்டவரே தேவையுள்ள மக்களை விசாரித்து உதவி செய்கிறவர்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே நீரைகளை ஆண்டவரே வழிநடத்தும். சபை போக்குவரத்தோடு உங்களுக்கு கிருபை இருப்பதாக. அவர்கள் நல்ல ஆலோசனைகள் தான் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஐக்கியங்களின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தாவை பலப்படுத்தும். அந்த ஐக்கியம் இன்னும் ஆண்டவரே பலப்படட்டும். பில்டிங் கமிட்டி உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிகள் நின்று போயிருக்கிற சூழ்நிலையில அதை நினைத்து நாங்கள் இயங்குகிறோம். தடைகள் மாறி அந்த பணிகள் நடப்பதற்கும் நீர் உதவி செய்கிறாங்க. பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தரணும். வயது முதிர்ந்தவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். அவர்களுக்கு தேவையான மறைவிடத்தை நீர் ஏற்படுத்துவீராக. இந்த சிறர்களின் மறைவிலை செட்டைகளின் மறைவில் நம்முடைய பிள்ளைகளை நீர் வைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். என்னோடு இணைந்து இந்த நாளில் இந்த நேரங்களிலே நம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த நாளுக்குரிய சமாதானத்தை கர்த்தர் தாரும், பாதுகாவலை தாரும். தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். திருச்சபையின் எல்லா பேரர்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தாவை அறிந்திருக்கிறேன். அவர்களை கொண்டு ஆண்டவரை நாங்கள் நல்ல வார்த்தைகளை கேட்டும் நாமத்தை மைப்படுத்த உதவி செய்கிறார். வெளிநாடுகளில் அப்பா பல்வேறு இடங்களில் படிக்கிற வேலை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வீராக. கொரோனா பாதிப்பு இருக்கிற பகுதியில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும். அவர் நிமித்தம் அவர் இருக்கிற பகுதி ஆண்டவரே சுத்தமாக்கப்படட்டும். அந்த வியாதி நீங்கி ஆண்டவர் எல்லாம் விடுதலையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை கருத்து உருவாக்குகிறாங்க. நீங்களை தாழ்த்துகிறோம். நீரை இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இந்த நாட்களில் கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை மீட்கும்படியாக போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், காவலர்கள், அத்தியாவசிய பணி செய்கிற மக்கள், தூய்மை பணி செய்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் ஒரு சிலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களும் ஆண்டவரே மனம் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்ய உதவி செய்கிறார்கள். இந்த வேலை அது நம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல்லுக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் நான்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன்.
இன்றைக்கு தன் பிறந்த நாள் காண்பவர் திருமதி எலிசபெத், 29ஆம் தேதி திருமதி ரேச்சல், 30ஆம் தேதி மோர்ஷல் பிரவீன்குமார், மே மாதம் முதல் தேதி அஜித் குமார், 2ஆம் தேதி திரு ஸ்ரீனிவாசன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் தங்களுடைய திருமண நாள் காண்கிற தம்பதிகள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரின்ஸ் தேவாசீர்வாதம் மே மாதம் முதல் தேதி தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதே போல் அனீஷ் மே மாதம் முதல் தேதி தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார். அவர்களை ஆண்டவர் தாமே அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்காக ஒரு நிமிடம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி தருகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள், திருமண நாள் காண்கிற தம்பதிகள், இவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் கடந்த வருஷத்தில் பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில் கடந்து வந்திருந்தாலும் புது வருஷம் ஆண்டவரே அடைப்பட்ட வாசல்கள் திறந்து ஆசீர்வாதமான பாதையில் கடந்து செல்கிற நாட்களாக இருக்கட்டும். அவளை எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். திருமண நாள் காண்கிற தம்பதிகள் மாதிரி ஆதரிக்கப்படுபவர்களாக அவர்கள் குடும்பத்தின் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி எல்லா சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் சபையாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விவாக அறிக்கை வாசிக்க கேட்போம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு ராஜமாணிக்கம், திருமதி எழிலரசி ராஜமாணிக்கம் அவருடைய மகன் விமல் ராஜும், சிஎஸ்ஐ சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் பாடி சபையை சேர்ந்த மறைந்த திரு டேனியல், திருமதி ஜெமிமா டேனியல் அவருடைய மகள் ஜஸ்டினா ஜாஸ்மினும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த திருமணம் வருகிற 30ஆம் தேதி பாடி சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச்சில் வைத்து சிஎஸ்ஐ சபையில் வைத்து நடக்க இருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இது இவர்களுக்கு 2வது அறிக்கை. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த திருமணத்துக்காக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாய் மிகவும் எளிமையாய் ஆண்டவரின் திருமணம் நடக்க இருக்கிறது. கர்த்தர் அந்த திருமண ஆராதனையில பிரசன்னராகி நடத்துகிற போதகர்களோடும் வருகிற உறவினர்களோடும் நண்பர்களோடும் இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். வார்த்தைகளாகிய அஸ்திபாரத்தை மேல தங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் கொண்டாடுறோம். பெற்றோரை இருவருடைய பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதித்தோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஆண்டவருடைய கருத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இந்த மாதம் வாக்கு கொடுத்த ஆண்டவர் மட்டும் காத்திருக்கிறார். வியாதியின் ஊடகத்துக்கெல்லாம் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய ஆண்டவர் யெகோவா, அவரே எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற தேவன். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் இன்றைக்கு கிரியேட் செய்து கொண்டிருக்கிற தேவன். கர்த்தரை நம்மை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டி
எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலான தேவன். ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜா எல்லாமே ஒப்புக் கொடுப்போம். நாம் நடக்க வேண்டிய வழியில் அவர் நாம் நடத்தி செல்கிற தேவனா இருக்கிறார். எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள், சேராபீன்கள், போற்றிடும் எங்கள் வானத்தின் சேனைகளாலே போற்றி புகழப்படுகிற ஆண்டவரை தொழுது கொள்கிற பாக்கியத்தை இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிரந்தரமான சூழலும் உடவுலகோடு அவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயமில்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டேன். இந்த ஊரடங்கு காலம் நம்மை ஆண்டவர் உருவாக்கும்படி ஒப்பு கொடுக்கிற காலமாக இருக்கட்டும். நல்ல ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை உருவாக்க வணைய நாம் ஒப்பு கொடுப்போம். கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. நாம் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் உருவாக்கும்படி ஒப்பு கொடுப்போம்.
ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காலங்களில் தெய்வ கலத்தை நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரட்டும். நம்முடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில இன்னதென்று உணர்ந்து அதன்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, எங்களை உருவாக்கு. திரும்பவும் நீ பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நான் இருக்கட்டும். விட்டு விலகி போன நாட்கள் உண்டு. நீர் என்னை உருவாக்கின நோக்கத்தை மறந்து இருந்த காலங்கள் உண்டு. இந்த நாட்கள் நான் மறுபடியுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தாவீது போல, பேதுருவை போல நான் என்னை மறுபடியுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, விலை போகாத ஒரு பாத்திரம் போல இருக்கிறேன். வேலை செய்ய முடியாம குடும்பத்துக்கு வருமானம் ஈட்ட முடியாத சூழல்ல நான் இருக்கிறேன் என்று மனதில் இயங்குகிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, சிறு இருப்பு மாற செய்யும். உடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவனாய் இருக்க வேண்டும். மனுஷனுடைய பார்வையிலும் நான் மதிப்புள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா
பரமக்குயவனா இருக்கிறேன். களிமண்ணாய் நாங்கள் உங்களுடைய கைகளில் இருக்கிறோம். பல நேரங்களிலே இது விரும்பினபடி நாங்கள் உருவாகாதபடி உங்களுடைய கைகளில் நெகிழ்ந்து போன சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கிற தேவன். திரும்பவும் வணங்கி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வணங்கி பயன்படுத்தும் உங்களுக்கு உபயோகப்படுகிற பாத்திரங்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வார்த்தைகளை சுருக்கமாக நாம் இதனாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். நெகேமியா 4வது அதிகாரம் 19வது வசனம். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாயிருக்கிறது. நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். நாம் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்போதும் உங்களுடைய வசனங்களை தியானிக்கிற எங்களுக்கு ஞானத்தை தாரும். வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தபடியாக நாம் விழித்து இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும், வீட்டில் இருக்க வேண்டும். போன வாரத்தில் நான் பார்த்தோம், விலகி இருக்க வேண்டும் சொன்னா என் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும், பொல்லாதவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், விலகி இருக்கிற நாம் சரீர அளவில் விலகி இருக்க வேண்டும். ஆனால் உள்ளத்தால் நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரீர அளவில் நாம் விலகி இருந்தாலும் உள்ளத்தினாலே நாம் ஒன்றுபட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் நாம் ஒருவர் பார்த்து பல வாரங்கள் ஆகிறது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல நாம் இருக்கிறோம். முதல் முறையாய் வாசித்த சங்கீதத்தில், எப்பொழுது நான் உங்களுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது மலைகளில் இருந்து இப்படி ஆலயத்தை வாஞ்சித்து கதறினது போல இன்னைக்கு நாங்களும் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், கலங்கி போய் இருக்கிறோம். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. இங்க நெகேமியா பிரபுக்களையும் அதிகாரிகளையும் பார்த்து சொல்கிறான். அவனுடைய வேலையில அவனுக்கு உதவியாக இருந்த பிரபுக்களையும் அதிகாரிகளையும் பார்த்து, நாம் ஒருவருக்கொருவர் தூரமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாம் தெரிந்த சம்பவம் தான், நான் அதை ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. நெகேமியா சிறையிருப்பிலிருந்து எருசலேமின் அலங்கத்தை சீர்படுத்தும்படியாக அதில் இருக்கிற பழுதுகள், ஓட்டைகள், விரிசல்கள் எல்லாவற்றையும் சரி செய்யும்படியாக ராஜாவுடைய அனுமதியை பெற்று எருசலேமுக்கு வந்து அந்த பணிகளை செய்கிறான். அவனுடைய மனது கொத்த மனிதர்களோடு கூட அவன் இணைந்து அந்த காரியத்தை
அவன் செய்து நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அது அங்கே இருந்த மற்ற மக்களுக்கு, மற்ற ஜாதி மக்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியது. அலங்கம் சரியாக்கப்பட்டால் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாப்பாக விடுவார்களே என்கிற அந்த ஒரு எரிச்சலின் காரணமாக அவர்கள் அந்த வேலையை தடை செய்யும்படியாக பல்வேறு சதிகளை செய்கிறார்கள். 4ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து மிகவும் விளக்கமாக நாம் பார்க்க முடியும். அங்கே அவர்கள் யூதர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன வேலை செய்றீங்க? ஒரு நரி எழுதினா கூட உங்களுடைய இந்த மதில் இடிந்து போய்விடும் என்று பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நெகேமியா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். வேலைகள் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் உற்சாகமாய் தங்கள் பங்களிப்பை அந்த வேலையில செய்து கொண்டிருக்கிற வேலையில இப்படிப்பட்ட இடையூறுகள் வருகிறதே ஆண்டவரே என்று சொல்லி நெகேமியா ஆண்டவருடைய சமூகத்துல அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், ஒருவருக்கொருவர் நாம் தூரமாயிருக்கிறோம். நெகேமியா இந்த சிக்கலான சூழலில் அவன் செய்த ஒரு ஏற்பாடு என்ன என்று சொன்னால், எதிரிகள் இந்த வேலைகளை தடை செய்யும்படியாக வேலை செய்கிற மக்களை கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் சதி செய்கிறார்கள். 11ஆம் அதிகாரத்தில் பார்க்க, எங்கள் சத்துருக்குளம் என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே நின்று அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப்போனாங்க. பதுங்கி இருந்து அவங்க எச்சரிக்கையா இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு அறியாமலே அவர்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம், இப்படி இந்த வேலைகளை நாங்கள் தடை செய்வோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது நெகேமியாவுடைய கண்களுக்கு, காதுகளுக்கு வந்தபோது அவன் பாதுகாப்புக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறான். அங்க இருக்கிற ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக நிறுத்தப்படுகிறார்கள். 13ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை நிறுத்துகிறான். பாதுகாப்பு, வேலை செய்கிறவர்களை பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு பின்னாலே பாதுகாப்பாக ஒரு கூட்டத்தை நிறுத்துகிறான். அதுக்கு பிறகு மற்ற ஏற்பாடு, வேலை செய்கிறவர்கள் பாதி பேர் வேலை செய்கிறார்கள், பாதி பேர் பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். அந்த ஷிஃப்ட் முறையில அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு காரியத்தை நாம், பாதி பேர் வேலை செய்கிறார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அடுத்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. இன்னொரு ஏற்பாடு என்ன பண்ற, வேலை செய்கிறவர்கள் கைகளையும் பட்டயம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கையில வேலை செய்யறாங்க, ஒரு கையில அவர்கள் பட்டயத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். கட்டவிரோதமாக 2 கையினால் வேலை செய்கிறார்கள். மற்ற சுமை சுமக்கவர்கள் எல்லாரும் ஒரு கையில வேலை செய்கிறார், ஒரு கையில அவர்கள் பட்டயத்தை வைத்திருக்கிறார்கள். கட்டுகிறவர்கள் மாத்திரம் இடுப்புல அதை கட்டி கொண்டிருந்தார்கள். இது இல்லாம அடுத்த ஒரு ஏற்பாடு, இந்த தூரமா இருக்கிறோம், பாதுகாப்பு இல்லை, எந்த நேரமும் எதிரிகள் கூட்டமாய் வரும்போது நம்மளை சமாளிக்க முடியாது என்று சொல்லி நெகேமியா செய்கிற மற்றொரு ஏற்பாடு நாம் பார்க்கிறோம். ஒரு எக்காலம் ஊதுகிறவன், 18ஆம் வசனத்துல எக்காலம் ஊதுகிறவன் நெகேமியாவோடு கூடவே இருக்கிறான். நெகேமியா அந்த வேலைகளை மேற்பார்வையிட்டு வரும்போது ஒருவேளை எதிரிகள் வந்துவிட்டால் எக்காலம் அங்கே ஊதப்படும்.
20வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்க எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்துல வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ எதிரிகள் வரும்போது எக்காலம் ஊதுறவன் எக்காலம் ஊதுவான். அந்த எக்காலம் கேட்கிற இடத்து, எக்கால சத்தம் வருகிற இடத்துக்கு எல்லாரும் வந்து கூடி வந்து ஜனங்களோடு நாம் யுத்தம் பண்ண விட ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே வேலையை செய்கிறார்கள், ஆனா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறார்கள். சரீர அளவில் அவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள், ஆனா அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாமே ஒன்று. மனதளவிலே அவர்கள் இணைந்திருந்தார்கள், ஆனால் சரீர அளவில் அவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள். அதே மாதிரி நான் உங்களோடு கூட நாம் ஒருவருக்கு ஒருவர் இன்னைக்கு தூரமாய் இருக்கிறோம், விலகி இருக்கிறோம். வீட்டிலேயே விலகிருங்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழல். நாம சூழ்நிலைகள் காரணமாக நாம் ரொம்ப தூரத்துல ஒருவர் நாம் பார்க்க முடியாத தூரத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய இருதயங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். வேற எந்த காரியத்தையும் குறித்து பேச, நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரே எண்ணம். நம்ம சீக்கிரமாய் நம்ம ஆலயத்துல வந்து கூட வேண்டும். கொரோனா பாதிப்பு தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு சீக்கிரமாய் அது மாற வேண்டும். கஷ்டப்படுகிற மக்களுடைய எண்ணங்கள் துயரங்கள் எல்லாம் அது மாற வேண்டும். பழையபடி இயல்பான வாழ்க்கைக்கு நாம் திரும்ப வேண்டும். அதான் ஆண்டவர் பல நேரங்களில் சொல்லுகிறார், ஒரு மனம், நீ ஒருமனப்பட்டவர்களாய் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்கிறார், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், ஏக ஆலோசனை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் பல நேரங்களில் நிருபங்களில் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் உடல் அளவிலே தூரமாக இருந்தாலும் நாம் மன அளவிலே நாம் ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவோம். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவோம். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போல் நிலைவரமாயென்றும் தாங்கி நிற்பார். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போல் நிலைவரமாயென்றும் தாங்கி நிற்பார். இணைந்த பலனை அறுப்பாரில்லை, இணைந்த பலன் பாடிடுதே, அறுவடை இறுதி ஆனோரில்லை. அன்றோ மனித மடிகின்றானே, அறுவடை இறுதி ஆனோரில்லை. அன்றோ மனித மடிகின்றானே. நாம் விலகி இருந்தாலும் ஒருவருக்கொருவர் தூரமாக இருந்தாலும் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்று. அன்றைய இக்காலம் ஜனங்களை ஒன்றிணைத்தது. அது போல நாம் ஜெபத்தில் இருக்கும்போது, ஜெபம் இன்றைக்கு நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் விலகி இருந்தாலும் ஒரே ஆவியுடையவர்களாக ஒரே மனமுடையவர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தில கரித்திருக்கிற வழியில இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். இந்த உலக நாடுகள் எல்லாம் கலங்கி போயிருக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த உலக பாதிப்புல 3ல் 1 பகுதி அமெரிக்கா தேசத்துல இருக்கிறது. மடிந்து போனதுல கிட்டத்தட்ட பாதி ஐரோப்பிய நாடுகள்ல அது நிகழ்ந்ததா இருக்கிறது. அமெரிக்காவில் மாத்திரம் 50,000க்கு மேல ஜனங்கள் பாதிக்கப்படும். நம்முடைய தேசம் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கிறது. எல்லா நாடுகளை விட உலக மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கிற
நம்முடைய நாடு பாதிப்புல 25,000 என்கிற அளவில் இருக்குது என்று சொல்லும்போது இது நம்முடைய சுய முயற்சினால ஆண்டவர் நம்ம மேல இரக்கமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். நம்முடைய தமிழகத்துல நோயினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்களோட குணமடைந்து இருக்கிறவர்கள் அதிகம், உயிரிழப்பும் குறைவாகவே இருக்கிறது என்று சொல்லும்போது உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சபைகளாக இருக்கிற ஜபங்கள், ஊழியக்காரர்களாக இருக்கிற ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சாலமோனுக்கு தேவாலய பிரதிஷ்டை நாளிலே கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியாக கொள்ளை நோய் போது தேவாலயத்தை நோக்கி ஜெபிக்கும் போது குணமாக்குகிற தேவன் குணமாக்கி மட்டுமாக நம்மை பாதுகாத்திருக்காங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் ஜபத்துல நாம் தரித்திருப்போம். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், நாம் ஒருவருக்கொருவர் தூரமாயிருக்கிறோம், உடல் அளவிலே தூரமாயிருக்கிறோம். வேதத்துல ஒரு சிலரை நான் பார்க்கும்போது உடல் அளவிலே ஒன்றாயிருப்பார்கள், ஆனா மனதளவிலே தூரமாயிருப்பார்கள். நாம் உடல் அளவிலே தான் தூரமா இருக்க வேண்டும். நான் சொன்னபடி ஒரே ஆவி உடையவர்களாக நாம் எண்ணங்களாலே, சிந்தனைகளாலே, செயலாலே, ஒரு மனத்தினாலே நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது மிகவும் அவசியமா இருக்குது. உடல் அளவில் தூரமாக இருந்தாலும் எண்ண அளவில் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டியது அவசியம். நீ வேதத்துல ஒரு சிலரை குறித்து பார்க்க ஒன்றாக இருந்தவர்கள், ஆனா அவருடைய சரீர அளவில் ஒன்றாக இருந்தவர்கள், அவர்கள் மனதளவில் அவர்கள் பிரிந்து செயல்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை 13வது அதிகாரத்தை நீங்க திருப்பி வைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவராலே அழைக்கப்படும் போது அவர் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாத்தையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். போதும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா அந்த அழைப்பிலே லோத்து தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். லோத்து தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். நானும் வரேன் சித்தப்பான்னு சொல்லி லோத்து அந்த அழைப்பிலே தன்னை இணைத்துக் கொள்கிறான். ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தவனாக அவன் அந்த பிரயாணத்துல ஆண்டவரோடு கானானுக்கு வந்து சேருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா சிறிது காலம் சென்ற பிறகு ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல லோத்தனுடைய விசுவாசம் குறைகிறது. அவனுடைய மனம் வேறு திசையில பயணிக்க ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமை நம்பி, ஆண்டவரை நம்பி தன் சொந்த ஊர்ல இருந்து அவன் கானானுக்கு வருகிறான். கானான்ல வந்த பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லோத்தனுடைய மனநிலை இப்பொழுது மாற ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆபிரகாமுடைய அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. லோத்தும் தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆபிரகாமும் வைத்திருக்கிறார். அங்கே அவர்கள் இருக்கிற இடத்துல ஆடு மாடுகளை மேய்க்க முடியாதபடிக்கு ஒரு
சூழ்நிலை வருகிறது. இப்போ லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஆபிரகாமை நம்பாம, ஆண்டவரை நம்பாம லோத்து தனக்குரியதை தனக்குரியது என்று பிரித்து பார்த்து அதை அதிகப்படுத்துகிற ஒரு மனநிலையுடையவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆபிரகாம் மேலே நம்பி ஒரு நாள் என்னை கலையை விட்டா என்ன பண்றது, என்னை கைவிட்டால் என்னப்படுகிறது என்ற நிலைமையில அவன் தனக்குரியதை தனக்குரியதாக பாவித்து அவன் சுயநலமுடையவனாக செயல்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்றாய் இருந்தவர்கள், ஒன்றாய் பிரயாணப்பட்டவர்கள், ஒன்றாய் கானானுக்கு வந்தவர்கள் இப்பொழுது லோத்தின் காரணமாக மனதளவில் அவர்கள் பிரியக்கூடிய ஒரு சூழல், அது மொத்தமாக சரீர பிரகாரமாகவும் பிரியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். லோத்து ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறான், நமக்குள்ள வாக்குவாதம், நாம் சகோதரர், நீ என்னை விட்டு பிரிந்து போக வேண்டுமானால் போகலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். லோத்தினுடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு நடைபெற்ற கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த கம்மியான தேவனுடைய பிள்ளைகளே, அவை சரீர அளவில் பிரிந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் நாம் மனதளவில் ஒன்று ரெண்டு இருக்க வேண்டும். வீடுகளிலேயே இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த ஊரடங்கு நாட்டில் நிறைய தற்கொலைகள் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு சகோதரி தன் 2 வாலிப பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டதை பார்க்கிறோம். குடும்ப பிரச்சனை காரணமாக குழந்தைகளை கொலை செய்து இன்னைக்கு கைதாகி இருக்கிற ஒரு சூழ்நிலைகள். 2 நாள் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய, சின்ன பிள்ளைய கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்ட காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் உள்ளத்தாலே பிரிந்து இருக்கிற ஒரு சூழலாலே வருகிறது. சபையாகிய நாம் நம்முடைய குடும்பங்களில இருக்கிற மக்களோடு உள்ளத்தாலே ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். உள்ளத்தாலும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். மனதளவிலே நாம் பிரிந்து வாழும்போது நம்ம கண்டிப்பா வெற்றி கிடையாது. நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆபிரகாம் லோத்துடைய சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்றாக இருந்தவர்கள் மனதளவில் விலகி இருந்தார்கள். நாம் மனதளவில் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பகுதியில சீஷர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒன்றாக இருந்தாலும் மனதளவில் விலகி இருக்கிற சீஷர்களாக நாம் இவர்களை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 3 வருடம் இருந்தவர்கள். இயேசுவோடு 3 வருடம் இருந்தவர்கள் தம்மோடு இருக்கும்படி அவர்களை அழைத்து பயன்படுத்துகிறார். சீஷர்கள் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், இயேசுவோடு இருந்து கற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்ட மக்கள். அவரிடத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இயேசுவோடு அவர்கள் மனதளவில் இணைந்து இல்லை, தங்களுக்குள்ளேயும் மனதளவில் அவர்கள் விலகி இருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் அவர் சுற்றித் திரிந்தார். தாழ்மை உள்ளவராக இருந்தார். மனிதர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக, அன்புள்ளவராக அவர் இருந்தார். ஆனா அவருடைய சீஷருடைய வாழ்க்கை, அவர் தங்களை குறித்த சிந்தனை அதிகமாக உடையவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 24வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான், தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. மார்க்கு 9வது அதிகாரம் 34வது வசனத்திலும் நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். எவன் பெரியவன், தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்கிற ஒரு போட்டி எண்ணம் அவர்களுக்குள்ள இருந்தது. அவர்கள் யாருக்கு கூட இருந்தார்களோ, யாருடைய சீஷராக இருந்தார்களோ அவர் அடிமையாக தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல சொல்லுகிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டியது.
என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். ஆனால் சீசருடைய வாழ்க்கையிலேயே அந்த அனுபவம் இல்லை என்பதை நாம் அந்த 3.5 வருஷம் அவர்களோடு இணைந்த நாட்களில் அவர்கள் செயல்பாடுகளை வைத்து நம்மாலே அறிந்து கொள்ளப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே லூக்கா 22-24 பார்க்கிறோம். அது அந்த மேல் வீட்டு அறையில நடைபெறுகிற ஒரு சம்பவம். அவர் அந்த கால்களை கழுவும் போது அவர்களுக்கு அந்த போட்டி வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யார் காலை ஃபர்ஸ்ட் கழுவ போறாரு, யாரு பெரியவர், யார் இயேசுக்கு 2வது இடம், யாருக்கு முதல்ல கால் கழுவ போகிறார் என்கிற அந்த சிந்தனை ஒருவேளை அவர்களுக்குள்ள வந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது போல தாழ்மையுடையவராய் வந்தவர், அடிமையாய் தன்னை தாழ்த்தினவர், எந்த பெருமை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், அவரோடு கூட இருந்தவர்கள் யார் பெரியவன் என்கிற மனநிலையோடு போட்டி போடுகிறத பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். செபதேயுவின் குமாரன் அவர்கள் வந்து தன் தாயை அனுப்புகிறார்கள் என்று ஒரு மார்க்கு சுவிசேஷத்துல அவர்களே வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், உம்முடைய மகிமையிலே, உம்முடைய ராஜ்யத்திலே, நம்ம ஜெபம் பண்றாங்க. 21ஆம் வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாசத்திலும் ஒருவன் உமது இடது பாசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். அவர்களே சீசர்களே வந்து கேட்கிறார்கள், நாங்க பெரியவர்களாக இருக்க வேண்டும், உமக்கு அடுத்த இடங்களில் நாங்கள் உட்கார வேண்டும். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் குருவானவரோடு கூட ஒன்றிணையாத, தங்கள் போதகரோடு ஒன்றிணையாத எண்ணமுடையவர்களாக அவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். தங்கள் சக சீசர்களோடு கூட ஒன்றிணையாத ஒரு மனநிலை உள்ளவர்களாக சீசர்கள் இருக்கிறார்கள். மனதிலே விலகி இருக்கிறார்கள். சரீரத்தில் கூட ஒன்றாக இருந்தாலும் மனதளவில் விலகி இருக்கிற ஒரு சூழ்நிலை. கம்மியான தேவனுடைய பிள்ளைகளை நாம் விலகி இருக்கிறோம். ஆனால் ஆவியிலே சிந்தனைகளை நாம் ஒன்றாக இருக்கும்போது நமக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசுவை போல மனுஷகுமார் அந்த உலகத்தில் விசுவாசத்தை காண்பாரோ? படகுல போகும்போது விசுவாசம் இல்லை, பயந்து நடுங்குகிறார்கள். சாப்பாட்டு கொண்டு போகிற வேலையில படகுல போகும்போது நாளைக்கு ஆகாரம் இருக்குதா, சாப்பாடுலாம் எடுத்து வச்சியால் ஒருத்தருக்கு விசாரிக்கிற ஒரு காரியத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்துல குறை உள்ளவர்கள், தாழ்மை இல்லாதவர்களாக, பெருமை உள்ள கொண்டவர்களாக சீசர்கள் வாழ்கிறார்கள். ஜெபிக்கும் போது தூங்குகிறவர்களாக, போதவர்களோடு இணைந்து இருக்காமல் தூங்குகிறவர்களாக இன்னைக்கு சீசர்கள் இருந்தார்கள். அவை உடல் அளவில் ஒன்றிணைந்திருந்தாலும் மனதளவில் பிரிந்திருந்த மக்களை போல நாம் எல்லாம் நம்ம குடும்பத்தாரோடு கூட ஒரே சிந்தையாக இருப்போம். விசுவாசிகளாக நாம் ஒரே சிந்தையாக இருப்போம். அதை நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக மார்த்தாள் மரியாளுடைய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆவது அதிகாரத்தில் இயேசுநாதர் பெத்தானியாவுக்கு போய் அவர்கள் வீட்டில் பந்தி இருக்கிற வேளையில அவர் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கும் போது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறார். ஒரே வீட்டில் இருந்த சகோதரிகள், ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். ஆனால் இருவேறு மனநிலையில இருக்கிறதை நாம் 39ஆவது வசனத்துல நாம் வாசிக்க காண்கிறோம். அவள் இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். ஒருத்தி ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதுல ஆவலா இருக்கிறாள். சகோதரி, மூத்த சகோதரி வந்து வேலை செய்து வருகிறவர்கள் கவனிக்கும்படியாக அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. அதை குறித்து ஆண்டவர் கூட குறை சொல்லவில்லை. நீ வேலை செய்யற,
என் பாதத்தில் உட்காரலன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே குறை சொல்லவில்லை. உட்கார்ந்து இருக்கிற சகோதரியை குறித்து குறை சொல்லுகிறது தான் ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்கிறார். நீ மாத்தாள்கள் தேவை, மாத்தாள்கள் இன்னைக்கு அவசியம். ஆனா அதுல நம்ம கம்ப்ளைண்ட் பண்றவங்களாக இருக்கக்கூடாது. நீ கண்டிப்பா நமக்கு கூட்டம் சொன்னா அதுல உதவி செய்யக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை. நம்ம ஒரு பண்டிகை என்று வைத்தோம்னா அதுல நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப அவசியம். ஆனா அப்படி செய்கிறவர்கள் செய்யாதவர்களை குறித்து குறை சொல்லுகிற ஆவி வந்துடக்கூடாது. இங்கே ஆண்டவர் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உன்னுடைய பங்கும் அவசியம் தான், ஆனா மரியாள் மேலான ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இயேசு அவரை உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவை உடல் அளவில் ஒன்றிணைந்திருந்தாலும் மனதளவில் பிரிந்திருக்கிற மக்களை போல இல்லாம உடல் அளவில் பிரிந்திருந்தாலும் நாம எண்ண அளவில் மனதளவில் ஒன்றிணைந்தவர்களாக நாம் ஜெபத்தின் மூலமாக எக்காலமாகிய இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் ஒன்றிணைக்கப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். சக விசுவாசிகளை நாம் நினைத்து ஜெபிப்போம். ஒரு லிஸ்ட் எழுதிக்கிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருக்கு ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவு வருகிறவர்கள் உங்க ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு முன்னால் பேர் தெரியலனா கூட பரவாயில்ல. அந்த எனக்கு முன்பாக உட்கார்ந்துருக்க அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்து அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பேர் தெரிஞ்ச பேர் எழுதி வைத்து நீங்க ஜெபிங்க. இதுதான் நமக்கு எக்காலம், இதுதான் நம்ம ஒன்றிணைக்கிற ஒரு கருவியாக ஆண்டவர் தந்திருக்கிறார். தினந்தோறும் 2-3 பேருக்காக நாம பேர் எழுதி வைத்து நாம ஜெபிப்போம். தேவையுள்ள மக்களுக்காக நாம ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். மற்றவர்களை தொலைபேசியின் மூலமாக நாம் விசாரித்து ஜெபிக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு இந்த தருணங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. இந்த கம்மியான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கொரோனா கால ஒரு சில மக்களுக்கு நாம் உதவி செய்தோம். ஒருவேளை இன்னும் யாருக்காவது இந்த உதவி தேவைப்பட்டா, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக என்னை மூப்பர்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம். நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். உதவி செய்யக்கூடிய மக்களும் அதுக்கு நீங்கள் முன் வரும்படியாக, உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருந்தால் நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் நீங்கள் உதவி செய்யவும் உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறது. பொருளாதார ரீதியில் நீங்களாம் கஷ்டப்படுகிறவங்க தெரிகிறது. ஆனாலும் உங்களால் காணிக்கை கொடுக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய மாத ஊதியம் பெறுகிறவர்கள் அது தடையில்லாமல் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் கீழே தென்படுகிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணத்தை மொபைல் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யும்படியாக ஆலயத்தின் வங்கி கணக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் அதிகமாக ஜெபிப்போம். நாட்கள் நம்மை பக்குவப்படுத்துகிற நாட்களாக இருக்கட்டும். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லக்கூடிய சொல்றதுனால நான் அது சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் நமக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் அன்னைக்கு ஜெபித்து வைத்திருக்கிறார். போதகருடைய ஜெபமாக நாம் பார்க்கிறோம். 3 காரியம், 4 காரியங்களை பவுல் எழுதுகிறார். அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எபேசியர் 3:16 சொல்கிறார், நீங்க உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இந்த காலம் நம்மை பலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காலம். 2 கொரிந்தியர்ல நாம் பார்க்கிறோம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளான மனுஷன் நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக, அதே நேரத்தில் நாம் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உள்ளான மனுஷன் நம்ம அடங்கி இருக்கிற காலம், நாம் ஓய்ந்திருக்கிற காலம், தேவ சமூகத்தில் காத்திருந்து
நாம் உள்ளான மனுஷனில் நாம் பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து, விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. நிறைய எதை பார்த்து நேரம் போக்குறதுன்னு சொல்லி புரியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். என்ன போன்றவர்கள் அதிகமாக இன்னைக்கு வேதத்தை தியானித்து வேத போட்டிகள், நிறைய போட்டிகள்ல நான் நாட்களில் கலந்து கொண்டு போட்டி வைக்கிறேன். அதற்கு ஆயத்தப்படும்படியாக நிறைய நேரம் ஜபத்தில் கொஞ்ச நேரம் செலவழித்து இருக்கிற ஒரு சூழல். நீ தேவனை விட்டு விலகி போகாத ஒரு சூழல். தேவன் நம்முடைய இருதயங்களில வாசம் வருவது. நம்ம நேரா ஆலயத்துல வந்து ஜெபிக்கல, நான் சோர்வா இருக்கிறேன் என்று தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில நிரந்தரமாய் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்கள்ல இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து, அன்பு. ஆண்டவருடைய அன்பு, மற்றவரிடத்துல கூறுகிற அன்பு, இதுதான் நியாயப்பிரமாணம். ஆண்டவரிடத்துல அன்பு, மற்றவரிடத்துல கூறுகிற அன்பு. இன்னைக்கு மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபு 1:27 சொல்றாரு. திக்கட்ட பிள்ளைகளும் விதவைகளும் அவர்கள் படுகிற உபத்திரம் விசாரிக்க வேண்டும். விசாரித்து அந்த அன்பை காட்டுவோம். தேவனிடத்திலும் அன்பு கூறும். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நம்ம அன்பா இருக்கிறதுனால நம்ம மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார். கடைசியில ஆண்டவருடைய பரிபூரணத்தினாலே நாம் நிறைய வேண்டும். சரியா? ஆண்டவருடைய பரிபூர்ணம். பொருளாதார ரீதியில நம்ம இன்னைக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்த வேலைக்கு என்ன செய்வது, அடுத்த நாளைக்கு என்ன செய்வது என்கிற சூழல் மனதினை இன்னைக்கு நிறைவேற்க தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி நம்மை சீக்கிரமாய் ஆதரித்து வழிநடத்துவார் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தை நம்ம முதலமாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். 433வது பாடல். எந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடுகிறேன். பாடலை நாம் பாடுவோம். போன வாரத்தில் நான் சொன்னபடியாக நம்ம ஆலயத்தின் உண்டியல் உங்கள் கையில் இருக்கிறது. கட்டுமான பணிக்குரிய உண்டியல். அதில் இன்னைக்குரிய காணிக்கையில நீங்க போடுங்க. சிறுவரி உண்டியல்களும் உங்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தினந்தோறும் காணிக்கைகளை சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரில் காண முடியவில்லைன்னு சொன்னாலும் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு 2-3 பேர் இடத்துல தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஒரு விசாரிக்கிற ஒரு காரியத்தை நான் குடும்பமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் ஒருத்தருக்கு விசாரித்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடுவோம். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நல்ல நாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபையும்
ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கொருவர் தூரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் சரீர பிரகாரமாய் நாங்கள் தூரமாக இருந்தாலும் எண்ணங்களினாலே சிந்தனைகளினாலே ஒன்றிணைந்து இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. சரீர அளவிலே ஒன்றிணைந்து இருந்தாலும் எண்ணத்திலே பிரிந்திருந்த மக்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இல்லாதபடி ஒரே எண்ணம் உடையவர்களாய் இந்த நாட்கள் நாங்கள் ஜெபிக்கவும், இந்த கொரோனா வியாதி பாதிப்பிலிருந்து இந்த உலகம் விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கவும், இயல்பாக முன்பு போல நாங்கள் உங்களுடைய ஆலயத்திலே ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்கிற சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்படுத்தப்படும்படியாகவும் ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தலும். இந்த 2 காரியங்கள் எங்கள் மனதில் எப்போதும் இருக்கட்டும். ஒரு மனப்பட்டவர்களாக நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை தருவதாய் செய்வதாய் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற காண கிருபை செய்யும். எங்கள் விசுவாச குடும்பங்களை மீண்டுமா இந்த கரங்களை கொடுக்கிறோம். தினந்தோறும் கூலி வேலை செய்து அன்றாட ஆகாரத்தை சாப்பிட்டு வந்த மக்கள் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மக்களை எல்லாம் போஷியும் சபையாக நாங்கள் அவர்களை விசாரிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். கடந்த நாட்களில் இந்த உபகாரத்துக்காக ஸ்பான்சர் செய்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கொண்டாடுறோம். இப்போது இந்த நாளுக்குரிய சமாதானத்தை தாரும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி ஜெபம் என்கிற எக்காலத்தினாலே நிரப்பப்படும்படியாக ஆண்டவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். அன்னைக்கு எக்காலம் ஜனங்களை ஆபத்து வருகிற இடத்துல ஒன்று கொண்டது போல இந்த நாட்களில் நாங்கள் ஜெபத்தின் மூலமாக ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக எதிர்த்து இந்த கொரோனா வியாதியை எதிர்த்து போராட எங்களுக்கு உதவி செய்தலும். சத்தனுடைய எல்லா கிரியைகளும் நாசமாகட்டும். எங்கள் தேசத்தில் தந்திருக்கிற முன்னேற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் பூரண அந்த விடத்திலே பூர்ண சுத்திகரிப்பை நீ தாரும். நாங்களும் இந்த வருகிற இந்த 4 நாட்கள் முழுமையான வீட்டுக்குள்ளே எங்களை அடைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. அந்த நேரத்தில் நாங்கள் உள்ளான மனுஷன்ல அதிகமாய் உடைய வசனத்தின் மூலமாய் ஜெபத்தின் மூலமாய் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் வெள்ளநடைய நீ எங்களுக்கு உதவி செய்கிறார். உடைய அன்பு பெரியது. இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபையை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மைக்கு நாங்கள் வெளியே போகாதபடிக்கு எப்போதும் உண்மையிலே அல்லது தொடர்பில் உறவில் இருக்கவும் இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபையை பாராட்டுவதாக. எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். சபை ஒவ்வொரு குழுவையும் அல்லது மற்ற எல்லா ஆண்டவரை ஐக்கியங்களின் தலைவர்களை மீண்டுமா இந்த அன்பு கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தரும். சுகமா இருக்கிறவர்கள் அல்லது சுகமடையட்டும். நல்ல கிருபை அவர்களை தாங்கட்டும். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலமும் நம்முடையவரோடும் தங்கி இருப்பதாக. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லோரோடு கூட எப்போதைக்கும் இருந்து உங்களை ஆதரித்து காப்பாராக.